தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் போல் நான் கடைக்கு போய்ட்டுருந்தேன், சீட்டு போட்டிருந்தேன் சரவணா ஸ்டோரில். அது சீட்டு முடிஞ்சிருச்சு. அக்ஷய திருதியும் போது நாங்கள் வாங்கலை. சரி, சீட்டு முடிஞ்ச அப்புறம் ஒரேடியாக வாங்கிடலான்ட்டு இருந்தோம். இது ஆக்சுவலாக நாங்கள் ஜூனில் தான் வாங்க வேண்டி இருந்தது. சரி, இப்போ தேர்ஸ்டே வாங்கலான்னு பார்த்தா அன்றைக்கி வேறு ரம்பை திருதி, அன்றைக்கி கோல்டு வாங்கினா நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, உடனே வாங்கிடலான்னு தோணுச்சு. ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லை, ஓகே வாங்கிக்கோங்கன்னாங்க. சரி, அன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு மாதம் 10,000 சொல்லிவிட்டு 11 மாதம் சீட்டு கட்டியிருந்தேன். ஸோ 1,10,000 நாங்கள் பே பண்ணியிருந்தோம். எங்களுக்கு கிடச்சது 15 கிராம் 15 கிராம் அப்புறம் 20 மில்லி அது போல் ஏதோ கிடச்சிருந்தது. நாங்கள் வாங்கினது 15,740 மில்லி, கிட்டத்தட்ட 2 பவுன். டோட்டல் பில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1,62,000 அப்படி ஆச்சு. நாங்கள் ஆல்ரெடி 1,10,000 கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 14,500 இன்றைக்கி கேஷாக கொடுத்துருந்தேன். ஸோ டோட்டல் பார்த்தா 1,24,000 பே பண்ண மாதிரி இருந்தது. பில்லு பார்க்கும்போது 1,62,000 போது கிட்டத்தட்ட ஒரு 30,000 நியர் அதே போல் எங்களுக்கு ப்ராஃபிட் மாதிரி இருந்தது. நான் எப்பவுமே சீட்டு போட்டு ஜுவல் வாங்குகிற பழக்கம் இருக்குது. 10 வருஷமாக அந்த பெரிய பழக்கம் இருக்குது. அதே போல் தான் நான் நிறைய ஜுவல் வாங்கியிருக்கேன். லலிதாவில் போட்டிருக்கேன், சரவணாவில் அதேமாரி நிறைய வாட்டி போட்டிருக்கேன். வளையல், நெக்லஸ் இதெல்லாம் சீட்டு போட்டு தான் வாங்கியிருக்கேன். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் குரு உரையில் வாங்கணும், 1 2 குரு உரையிலையா ஊரை பார்த்து தான் நான் மேக்ஸிமம் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுவேன். எனக்கு அது ஒரு லக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கேற்றப்போல் கரெக்டாக 1:30 மணிக்கு நான் பில்லும் பண்ணிட்டோம். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஜிமிக்கி பார்த்தோம், ஜிமிக்கி அவ்வளோ பிடிக்கல. 2 3 கம்மல் தான் ட்ரையல் பார்த்து என் பொண்ணுக்கு போட்டு பார்த்தேன். அதில் இதுதான் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இதெல்லாம் அவள் மேரேஜ் கொடுக்குற மாதிரியே தான் நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோடு ரொம்ப பெருசும் போட மாட்டாள். சில பேர் ரொம்ப பெருசாலாம் கம்மல் போடுவாங்க. எனக்கு இது போதும் தோணுச்சு இந்த கம்மல். ஜிம்மிக்கு என்கிட்ட இருக்குது, பழசு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். எப்பயுமே இதேமாரி சீட்டு போட்டு வாங்குறது நமக்கு எப்பயுமே ஒரு லாபம்தான். திடீர்னு போயிட்டு நம்ம ஜுவல் வாங்கணுன்னு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணனா அது நமக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக தெரியும். ஸோ இது மாதம் ஒரு அமௌண்ட் கட்டிட்டோன்னா கம்பல்சரி 11 மாதம் முடிஞ்சப்பறம் வாங்கி தான் ஆகணும். ஸோ ஒரு கோல்டு நம்மக்கிட்ட வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. அதனால் நான் எப்பவுமே சீட்டு போட்டு வாங்குகிற பழக்கம் இருக்குது. இது க்ளோஸ் பண்ணிட்டோன்னு இன்னும் இப்போயே போடலை, ஒரு 2 மாதம் கழித்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வேறு கம்பெனி எனக்கும் பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு அங்கே இது பார்த்து முடியறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. சரி சொல்லிவிட்டு, உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் பில்லு இருக்குது பார்த்திங்கன்னா, அது எல்லா பில்லுமே சேவ் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுருக்கணும். என்கிட்ட எல்லா பில்லுமே இருக்குது நான் வாங்கினதுக்கு. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். 10 வருஷம் முன்னாடி வாங்கினா கூட அது எல்லாமே நான் எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். ஜுவல் மட்டும் இல்லை, ஜுவல் பில்லும் ரொம்ப பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மாட்டல் என்னுடைய பழைய மாட்டலே நான் பேர் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது நான் அவ்வளோ யூஸ் பண்ணலை. ஸோ அந்த மாடல் இதுக்கு நல்லாவே செட் ஆகுது. அந்த மாடல் இதுவும் சேர்த்து நான் அப்புறம் ஒரு போஸ்ட் போடுறேன்.